துதியின் சத்தம். பிரைஸ் தி லார்ட். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். திடீரென ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. திருத்தூதர் பணிகள் 16, 25 மற்றும் 26 இறை வார்த்தைகள். கானானுக்கான பிரயாணத்திற்கு தடையாயிருந்த எரிகோவின் மதில்களை தகர்க்க யோசுவா பயன்படுத்திய ஆயுதம்தான் துதி. யோசுவா 6:20. துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை ஒருவனும் ஒரு நாளும் எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகின்ற தேவன் துதிக்கும் பொழுது பலத்த பராக்கிரமசாலியாய் தன் பிள்ளைகளுக்காக அவர்களது வாழ்வில் இறங்கி வருவார். எல்லா தடைகளையும் எதிர்ப்புகளையும் சாத்தானின் வல்லமைகளையும் நொறுங்கி விழச் செய்வார். இங்கு நான் என் சாட்சியை சொல்ல ஆசைப்படுகின்றேன். எங்களது குடும்பத்தில் ஏற்பட்ட தடைகளையும் பிரச்சனைகளையும் எளிதாக உடைக்க தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆயுதம்தான் துதி. நானும் என் கணவரும் சேர்ந்து குறைந்தது 1 மணி நேரமாவது துதிகளை ஏறெடுக்கும் பொழுது எங்கள் கண்களுக்கு முன்பாக தடைகள் உடைவதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் ஒன்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். துதிப்பதில் பழக்கம் இல்லாதவர்களாய் நீங்கள் இருந்தால் துவக்கத்தில் துதிகளின் புத்தகங்களை வைத்து உங்களுக்கு கிடைக்கும் நேரத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் துதிக்கலாம். பின் நாளாக புத்தகங்களை விட்டுவிட்டு உங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவருடைய மகத்துவங்களையும் குணங்களையும் அன்பையும் தியாகத்தையும் வல்லமையையும் இரக்கத்தையும் நினைத்து அவற்றை துதியாக மாற்றி ஆண்டவருக்கு பூ மாலையாக சூட்டலாம். ஏனென்றால் இயேசுவே சொல்லி இருக்கின்றார் மத்தேயு 15:8, இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று. ஆம், சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்ட ஜெபத்தை மனப்பாடமாக்கி உதட்டளவில் மட்டும் சொல்கின்ற ஜெபத்தை ஆண்டவர் ஒரு காலம் விரும்புவதில்லை. மாறாக உள் மனதிலிருந்து இறை வார்த்தைகளை துதிகளாக்கி ஆண்டவரிடம் சமர்ப்பித்தால் அவற்றில் உள்ளம் மகிழ்ந்து அவர் நம்மை மகிழச் செய்வார் என்று இதிலிருந்து அறிகிறோம். ஆகவே அன்பானவர்களே, பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நம் தேவனை துதிக்க நீங்கள் நேரத்தை ஒதுக்கும் பொழுது துதிகளின் மத்தியில் வாழும் நம் தேவன் அதில் அகமகிழ்ந்து நம் தேவைகளை சந்திப்பார். ஜெபத்தில் பிரச்சனைகளையே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை நாம் தவிர்ப்போம். இது நாள் வரை நம் விண்ணப்பம் நமக்கு பதில் தராமல் இருந்தால் நம் ஜெபத்தை மாற்றி பார்ப்போமே. இயேசு அற்புதங்களை செய்வதற்கு முன் தன் பிதாவை துதித்தது போல யோவான் 11:41, மத்தேயு 26:30 நாமும் துதித்து நம் முன் இருக்கும் தடைகளை உடைப்போமா? பிரச்சனைகளை பார்த்து நினைத்து கண்ணீர் விட்டது போதும். இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு பதிலை தரவில்லை. நன்றாக யோசித்து பார்ப்போம். எவ்வளவோ ஜெபம் நாம் பண்ணியிருக்கின்றோம், ஆனால் அநேக ஜெபங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆகவே நம் ஜெபத்தை மாற்றுவோம். ஆம், துதிக்கும் பொழுது ஆனந்த கண்ணீரால் அப்பா பிதாவே போற்றி, அன்பின் பிதாவே போற்றி, இயேசுவே போற்றி, எனக்காக மரித்த கிறிஸ்துவே போற்றி, தூய ஆவியே போற்றி, துணையாளரே போற்றி என்று உள் மனதிலிருந்து வரும் துதி நிச்சயம் நமக்கு விடுதலையை கொண்டு வரும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் என்ற பாடல் எவ்வளவு அர்த்தமுள்ளது என்பதை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீர்கள். இயேசு துதித்த பொழுது ஆறுதல் கொடுத்த தேவன், அன்னை மரியாள் துதித்த பொழுது அவர்களை உயர்த்திய தேவன், பவுலும் சீலாவும் துதித்த பொழுது அவர்களின் கட்டுகளை அறுத்த தேவன். திருத்தூதர் பணிகள் 16:26. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ துதித்த பொழுது 4வது ஆளாக அக்கினிச்சோலையில் உலா வந்து அவர்களை விடுவித்த தேவன். தானியேல் 3:25. பேதுரு துதித்த பொழுது சிறைச்சாலையிலிருந்து அவரை விடுவித்த தேவன். திருத்தூதர் பணிகள் 5:19. யோசுவா துதித்த பொழுது எரிகோவின் மதிலை உடைத்த தேவன். யோசுவா 6:20. யோசபாத்து துதித்த பொழுது பகைவர்களின் மேல் வெற்றியை கொடுத்த தேவன். 2 குறிப்பேடு 20:22. நாம் துதிக்கும் பொழுதும் வெற்றியை நிச்சயம் கட்டளையிடுவார் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. துதி முன்னால் சென்றால் தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்க தயாராக அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். வற்றாத நீரூற்று போலவும் வளமிக்க தோட்டத்தைப் போலவும் நிச்சயம் செழித்து காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, எந்த நேரமும் என் தேவைகளை மட்டும் விண்ணப்பித்து கொண்டிராமல் உம்மை துதிக்க தேவையான மனதை எனக்கு தந்தருளும். ஆமேன்.